வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் முளைக்கட்டின பயிரில் நான் உங்களுக்கு டிஃபன் செஞ்சு காமிச்சதில்ல. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம வாங்குற இந்த பச்சை பயிராக இருக்கட்டும், ராகியாக இருக்கட்டும், காஸ்ட் வைஸில் கம்மி தான். ஆனால் அது முளைக்கட்டி வச்சு விற்றாங்க அப்படின்னா அது 5 மடங்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. வீட்டிலையே ரொம்ப சுலபமாக முளைக்கட்டி வச்சிடலாம். இதை செய்கிறதுக்காக நான் 2 பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பவுலில் 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொரு பவுலில் 1 டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். ராகியில் அதிகப்படியான அயன், கால்சியம், புரோட்டீன், ஃபைபர் இது போல் சொல்லிகிட்டே போகலாம். ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. 4லேருந்து 5 முறை இந்த பச்சை பயிரையும் ராகியவும் நல்லா கசக்கி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நைட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கும். பச்சை பயிரும் ராகியும் நல்லாவே ஊறி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பச்சை பயிர் எடுத்துருவோம். வடிகட்டியில் இது போல் பச்சை பயிரில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இது ஒரு சுத்தமான துணியில் நல்லா வடித்து போட்டுட்டு நல்லா இது போல் கட்டி பிளேட் மேலே வச்சுருவோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சின்ன பிளேட் ஏதாவது வச்சு விட்றனாலும் வச்சு விட்டுறலாம். அடுத்ததாக ராகியுமே இது போல் நல்லா வடித்து எடுத்துட்டு நல்லா க்ளீனான கிளாத்தில் நல்லா போட்டுட்டு இது போல் கட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இது போல் வச்சு விட்டுறலாம். முதல் நாள் காலையில் வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நல்லா முளைக்கட்டி வரட்டும். இன்னொரு பவுலில் அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்தெடுத்து நல்லா கழுவிட்டு உளுந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது தோலோட உளுந்து நான் சேர்த்திருக்கறனால ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கிறேன். உளுந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த உளுந்தை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடைசி உள்ள தண்ணி பார்த்தோம்னா நான் அதை அப்படியே எடுத்து ஊற்றிடுறேன். ஏன்னா ஊற வச்ச தண்ணியிலையுமே சத்துக்கள் இருக்கும். ராகியும் பாருங்கள் எந்த சிரமமும் இல்லை. கட்டி மட்டும்தான் வச்சுருக்கோம். மிச்சப்படிக்கு நம்ம இதுக்காகன்னு எந்த வேலையுமே செய்ய கிடையாது. ராகி பார்த்திங்கன்னா நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. பச்சை பயிறு அதை விட ரொம்ப சூப்பராக முளைக்கட்டி வந்திருக்கு. ராகினா சின்ன சின்னதாக தான் முளை வந்திருக்கு. பச்சை பயிர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பெருசாக முளைக்கட்டி வந்திருக்குன்னு. இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ஒர்க்குமே பண்ணலை. ஆனால் வீட்டிலே செஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஹை ப்ரோட்டீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விலை குறைவு இல்லையா. பச்சை பயிரையும் ராகியவும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கை நரைச்ச கருவேப்பிலை, காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சி. ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாவை 6 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நான் நைட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுறணும். அரிசியில் இட்லி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாம இது போல் மாவில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது நல்லாவே பொங்கி இருக்கிறதுனால நான் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற புளிச்சு வந்த மாவு எல்லாமே கீழ் மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு இட்லி பிளேட்டில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிட்டு ஒவ்வொரு குழியுமே மாவு ஊற்றி வச்சிடலாம். இந்த மாவு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஃப்ளேம் ஆனில் வச்சு வேக வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கொஞ்சமாக ஆற விட்டுடலாம். இதுக்கு சைட் டிஷ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். பேன் கொஞ்சமாக சூடான உடனே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு மிதமான சூட்லேயே இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு 10 சின்னதாக பூண்டு அதையுமே நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசனை வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன். இது கூட 2 காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன். இது காரம் கொடுக்காது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வரமிளகாவுமே நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா 5 சின்ன வெங்காயம் இதையுமே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் இதை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். மிதமான சூட்லேயே வெங்காயத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கின உடனே ஒரு சின்னதாக எலுமிச்சை சைஸ் புளி
இதை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கணும். புளியுமே கொஞ்சம் நல்லா சூடுபட்டு நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு துண்டு தேங்காவை ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் தேங்காய் துருவி சேர்த்துனீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் தேவைப்படாது. இதில் வறுத்து வச்சுருந்த பூண்டு, வெங்காயம், வரமிளகா, புளி இதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலையும் சேர்த்திக்கலாம். இது ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னியோட பதம்னு பார்த்தோம்னா அது உங்களுக்கு எப்படி தேவையோ அது போல தான். தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கிங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றி கிண்டிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரியாக தேங்காய் சட்னி பண்ணாமல் இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த டைம்குள்ளே இட்லியுமே நல்லா வெந்து வந்திருக்கு. பச்சை பயிரும் ராகியும் முளைக்கட்டி செஞ்சதுனால இது இன்னமும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். எப்போவுமே அரிசி மாவில் இட்லி, தோசை அது போல் செஞ்சு சாப்பிடும்போது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காது. இந்த இட்லி பார்த்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டயபெட்டிக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது போல் இட்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸும் ஆகும்.